கதையோட ஸ்டார்டிங்ல மத்த ஹண்டர்ஸ் எல்லாரும் இவன் ஹயூக் தானான்னு ஷாக்கோட பாத்திருப்பாங்க. ஆனா ச்சே, இந்த அட்டாக் அந்த மான்ஸ்டரை அழிக்கிற அளவுக்கு போதுமானதா இல்ல போலயே. அப்ப அந்த மான்ஸ்டரும் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணும்போது ஹயூக் அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல டாஜ் பண்ணிருப்பான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிருப்பான். ஆமா இது சியோ தானே, இவன் இங்க என்ன பண்றான்னு ஷாக்கோட பாக்கும்போது பின்னாடியே சிவப்பு மண்டையும் ஹயோக் இது உண்மையாவே இதை நீதானான்னு கத்திக்கிட்டே வந்திருப்பான். அப்ப ஹயோக்கும் நீங்க எல்லாருமே எப்படி இங்க வந்தீங்கன்னு கேக்கும்போது சிவப்பு மண்டை அதை பத்திலாம் நான் அப்புறம் சொல்றேன், முதல்ல இந்த மான்ஸ்டரை கவனிப்போம். அந்த நேரத்துல அந்த மான்ஸ்டரும் ஆக்ஸை தூக்கி அதோட அண்டெட் ஆர்மி ஸ்கெலிட்டன்ஸை சமன் பண்ணிருக்கும். அப்ப சிவப்பு மண்டை அவளோட ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர் எல்லாத்தையும் போட்டு பொளந்து கட்டியிருப்பான். இந்த பக்கம் ஹயோக்கும் அந்த மான்ஸ்டரை பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பான். ஆனா நார்மலான அட்டாக்ஸ் மூலமாலாம் அது மேல ஒரு சிங்கிள் ஸ்கிராச் கூட போட முடிஞ்சிருக்காது. என்ன உன்னோட ஆர்மர் இருக்கிற வரைக்கும் என்னால உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? இதோட உன் கதை முடிய போதுன்னு வெப்பன் பிரேக்கர்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி பயங்கர ஃபோர்ஸா அட்டாக் பண்ணிருப்போம். அந்த அட்டாக் எல்லாம் சும்மா தரமா இருந்திருக்கும். புகையெல்லாம் விலகி என்னாச்சுன்னு பாக்கும்போது நம்ம ஹயோக்கு தான் அடிபட்டிருக்கும். ஆனா அதோட ஆர்மர்ல லைட்டா தான் டேமேஜ் ஆயிருக்கும். இத பார்த்த ஹயோக்லாம் இதுக்கு வாய்ப்பே இல்லன்னு ஆடி போயிருப்பான். அப்ப சிவப்பு மண்டையும் அவளோட ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருப்பான். ஆனா அந்த அட்டாக்னால அந்த மான்ஸ்டருக்கு எதுவுமே ஆயிருக்காது. அது டைரக்டா ஹயோக்க டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண வந்திருக்கும். அப்ப ஹயோக்கும் நல்லா வசமா அந்த இடத்துல சிக்கியிருப்பான். இதுக்கு மேல என்னால இந்த அட்டாக்க டாஜ் பண்ண முடியாதுன்னு யோசிக்கும் போது அந்த அட்டாக்ல அந்த இடமே பயங்கரமா எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்கும். என்னாச்சுன்னு ஹயோக் கண்ணு முழிச்சு பாக்கும்போது ஹயோக் நீ ஓகே தானு ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கோம். அது வேற யாரும் இல்ல, நம்ம பிரின்ஸ் தான். அப்ப பிரின்ஸோட காதுல அந்த ரெவனன்ட் கிங்கோட வீக் பாயிண்ட் அதோட பாடியில இருக்கிற சென்டர் ஆஃப் கோர் பகுதி தானு ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கோம். அப்ப பிரின்ஸும் இது என்ன காட் அப்பாசலோட வாய்ஸான்னு ஷாக்கோட பாத்திருப்பான். அப்புறம் ஹயோ கிட்டையும் அந்த மான்ஸ்டரோட வீக் பாயிண்ட் சொல்லிருப்பான். இது எப்படி நம்ம ஹீரோக்கு தெரியும்னா அவனோட அப்சர்வேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரோட வீக்னஸை கண்டுபிடிச்சிருப்பான். என்னதான் அந்த வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாரோ அந்த மான்ஸ்டரோட ஆர்மர் இருக்கிற வரைக்கும் அந்த கோரை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அப்ப திடீர்னு சிஸ்டம் நோட்டிபிகேஷன்லயும் இன்னும் உங்களால ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும் பிளஸிங் கொடுக்க முடியும்னு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அப்ப ஹீரோவும் ஏதாச்சும் இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நல்ல பிளஸிங்கா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டே ஸ்க்ரோல் கிரியேட் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கேத்த மாதிரியே ஹயோக்குக்கும் ஒர்க்கர் பிளஸிங் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்க்ரோல் ஆஃப் சேஞ்ச்ல ஃபோக்கஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்க்ரோல் ஆக்டிவேட் ஆயிருக்கும். இது மூலமா எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாம 5 செகண்டுக்கு அட்டாக் பண்ண முடியும். அதோட அடிஷனலா அந்த அட்டாக்கை எதை வச்சும் டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்கோம். அப்ப ஹயோக்கும் இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ்னு பயங்கர ஸ்பீடா மூவ் பண்ணி அந்த மான்ஸ்டரோட கோர்லயே ஸ்வாடை இறக்கி கோரை டிஸ்ட்ராய் பண்ணிருப்பான். அப்ப அந்த மான்ஸ்டரும் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருக்கும். அப்புறம் அந்த கேவ்ல இருந்த ஆராவும் கொஞ்சம் கொஞ்சமா டிசபியர் ஆகி நார்மல் ஆயிருக்கும். அப்போ ஒரிகாமியும் ஹீலர் பொண்ணும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு ஹக் பண்ணிருப்பாங்க. அந்த நேரத்துல சியோவும் கண்ண முழிச்சு ஹயோக்கு பார்த்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிருப்பான். அப்ப ஹயோக்கும் சாரி, உன்னை நான் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன்னு சொல்லிருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இது ரொம்ப டச்சிங்கா இருக்குன்னு அழுது ஃபீல் பண்ணிருப்பான். அப்ப சிஸ்டம் நோட்டிபிகேஷன்லயும் நீங்க ஒரு ஹிடன் டனலை கிளீன் பண்ணிருக்கீங்க. இது மூலமா வேர்ல்ட் ட்ரீயோட பிளாக் ஆன ஃப்ளோ இப்ப நார்மலா ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதோட கிரை ஆஃப் ஆர்க் ஃபேக்ட் அது வேர்ல்ட் ட்ரீயோட கார்டனுக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னு போட்டிருக்கு. ஆர்க் ஃபேக்ட் அப்படின்னா அது ஒரு டெமி கார்டான்னு ஹீரோ பாத்திருப்பான். இந்த பக்கம் நம்ம ஒயிட்டியும் டாகியும் அந்த யூனிகான பார்த்துட்டு இது என்ன இந்த அளவுக்கு ஸ்பீடா மூவ் பண்ணுது, இதை நம்மளால பிடிக்க முடியாது போல ஏன்னு பாத்திருக்கோம். அப்ப ஒயிட்டியும் இந்த யூனிகான் கிட்ட இருந்து வர ஸ்மெல்ல பாக்கும்போது இது ஓஷனோட ஏதோ ஒரு மூலையில இருந்து தான் வந்திருக்கு. ஆனா இப்போ தற்சமயத்துக்கு காடு இல்லைங்கிறத ஏத்துக்க முடியாம இப்படி பைத்தியக்காரத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒயிட்டியும் நம்ம இப்ப அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், ஆனா அதை நம்மளால பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஆமா ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு ரெண்டும் பேசிட்டு இருந்திருக்கோம். அப்ப நம்ம ஹீரோவும் வந்து பாக்கும்போது அது லைட்னிங் ஸ்பீட்ல போயிருக்கும். ஒயிட்டியும் டாகியும் நடந்துக்கிற விதத்தை வச்சு பாக்கும்போது இதுதான் அந்த டெமிகாட் ஆர்டிஃபேக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இத பத்தி முன்னாடியே புக்ல படிச்சிருக்கேன். அந்த ஆர்க் காட் இந்த யூனிகான் மேலதான் சவாரி பண்ணதா போட்டிருந்துச்சு. சரி இது கூட பேச ட்ரை பண்ணலான்னு போனா அது அங்கேயும் இங்கேயுமா செம்ம ஸ்பீடா லைட்னிங் ஸ்பீட்ல மூவ் பண்ணிருக்கோம். அப்ப திடீர்னு அந்த யூனிகான் டிசப்பியர் ஆனதும் எங்கடா போச்சுன்னு பாக்கும்போது அந்த யூனிகானும் செம்ம ஸ்பீட்ல அதோட ஆறாவை ஈஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி வந்திருக்கும். ஹீரோலாம் இத பார்த்து அவ்வளோதான் என் சோலி முடிய போகுதுன்னு பதறி இருப்பான். ஆனா அப்ப திடீர்னு யூனிகான் முன்னாடி அந்த காடு தடவி கொடுக்கற மாதிரி ஒரு விஷுவல் வந்திருக்கும். அப்ப அந்த யூனிகானும் எதுவும் பண்ணாம அமைதியா நின்னுட்டு இருந்திருக்கும். அது அமைதியா இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோவும் வந்து உண்மையிலேயே இதோட ஸ்கின் ரொம்பவுமே சாஃப்டா இருக்குன்னு தடவி கொடுத்திருப்பான். அப்ப இந்த பக்கம் டாகியும் ஒயிட்டியும் இந்த முட்டாப்பைய இதுக்கு எந்த மாதிரி கன்றாவியான பேரு வைக்க போறானோன்னு பாத்துட்டு இருந்திருக்கோம். நம்ம ஹீரோவும் அதுக்கு பேனின்னு பேரு வச்சிருப்பான். நம்ம யூனிகான்னே சொல்லிக்கலாம். அப்புறம் நம்ம யூனிகானும் அங்க இருந்து ஸ்பீடா ஓடி போய் ஒரு ஹெர்ப நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்கோம். நம்ம ஹீரோவும் அதை பார்க்கும்போது அது ரெட் இங்க உருவாக்குறதுக்கான ஒரு மெட்டீரியல் மாதிரி இருந்திருக்கும். இதை நீ எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம நீ அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன். நீ இந்த கார்டன்ல இருக்க எதை வேணாலும் சாப்பிடலான்னு சொல்லியிருப்பான். அப்ப யூனிகானும் கேரட் சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஒளிஞ்சு நின்னு டாகியும் ஒயிட்டியும் பாத்திருக்கோம். அப்புறம் அதுங்களும் முன்னாடி வரும்போது யூனிகானும் முறைச்சு பார்த்து மூணும் கியூட்டா சண்டை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மூணுமே நம்ம ஹீரோக்கு முன்னாடி சுத்தி படுத்து தூங்கிட்டு ஜாலியா தூங்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஹெர்பை யூஸ் பண்ணி ரெட்டிங்க கிரியேட் பண்ணிருப்பான். ஆனா நம்ம யூனிகான தான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா டாகியும் கேட்டும் ஒரு நார்மலான விஷயம்தான். ஆனா யூனிகான பத்தி மத்தவங்க கேட்டா என்ன சொல்றது? அது மட்டும் இல்லாம இந்த யூனிகானுக்கு வேற அங்கேயும் இங்கேயுமா ஓடுறதுதான் இதுக்கு பிடிக்கும். ஷாப்ல அந்த அளவுக்கான இடம் இல்லையே
போலயேன்னு யோசிக்கும்போது அங்க திடீர்னு ஒரு கேட் அப்பியர் ஆயிருக்கும். நம்ம ஹீரோவும் உள்ள போய் சுத்தி முத்தி பாக்கும்போது அங்க உள்ள ஃபுல்லா பசுமையான புல்வெளியா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கேட்டோட டியூரேஷன் இன்ஃபினிட்டியா இருந்திருக்கும். இன்ஃபினிட்டியா இருக்குது அப்படின்னா இது வேர்ல்டு ட்ரீயோட வேலையா தான் இருக்கும்னு நம்ம ஹீரோக்கு புரியுது. அந்த நேரத்துல ஹயோக்கும் சியுவும் வந்திருப்பாங்க. வந்தது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ்னு 2 பேருமே சொல்லிருப்பாங்க. அப்புறம் அங்க இருக்க நம்ம யூனிகான பார்த்துட்டு இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு, இதை எங்க புடிச்சிங்கன்னு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோவும் அதை மழுப்பிருப்பான். இதுக்கப்புறம் எல்லாம் பீஸ்ஃபுல்லா நல்லா போகும்னு நினைச்சிருப்பான். ஆனா அந்த கிரிஃபன்ஸ் மூணும் கார்டன்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த கார்டனையே ஒரு வழி பண்ணிருக்கும். இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.